Hello everyone. இந்த வீடியோல mixed conditional sentences அத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி conditional sentencesனா என்ன அதனோட டைப்ஸை பார்த்துட்டு இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இல்லனாலும் பரவாயில்ல. இங்க இந்த டைப்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். mixed conditionals எடுத்துக்கிட்டீங்கன்னா type 2 type 3 ஓட mixture தான் mixed conditionals அப்படினுவாங்க. So type 2 ஓட structure if plus past tense. If conditionல past tense எழுதுனீங்கன்னா main class would plus base verb. Main classல would plus base verb. Base verbனா verb in present tense. Verb present tenseல எழுதணும் அவ்வளவுதான். So third type type 3ல if plus past perfect. If condition past perfectல எழுதுனீங்கன்னா would have past participle V3 formல எழுதணும். Would have V3 form in main class. இதுதான் type 3. இதனோட mixture தான் நம்ம mixed conditionals அப்படினு சொல்லுவோம். So example இந்த mixed conditionals நம்ம ரெண்டு விதமா எழுதலாம். type 2 plus 3 combination or type 3 plus 2 combination. type 2 உடைய if condition எடுத்துக்கிட்டீங்கன்னா main class வந்து type 3 எழுதணும். அது மாதிரி type 3 ஓட if condition எடுத்துக்கிட்டா type 2 ஓட main class எழுதணும். இதனோட mixture தான். எப்படி எழுதலாம் அப்படிங்கறத எக்ஸாம்பிள்ல பாப்போம். If I met you நான் உன்னை பார்த்திருந்தேனா I would not have worried much yesterday. நேத்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் அப்படிங்கறது அர்த்தம். சோ இங்க பாருங்க if condition எங்க இருக்கு? type 2ல இருக்கு. இது type 2 if condition. அப்புறம் type 3 ஓட main class யூஸ் பண்ணிருக்கோம். இங்க type 3 ஓட main class plus time மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் டிஃபரன்ஸ். நார்மல் கண்டிஷனல் சென்டென்சஸ் எழுதுறதுக்கும் நம்ம மிக்ஸ்டு எழுதுறதுக்கும் அங்க எதனா ஒரு கிளாஸ்ல கண்டிப்பா டைம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்படி இருந்ததுனா கண்டிப்பா அது மிக்ஸ்டு கண்டிஷனல் சென்டென்சஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். If I had not completed the project, I wouldn't get the appraisal now. I would not get the appraisal now. இப்போ எனக்கு appraisal கிடைச்சிருக்காது அப்படின்றாங்க. So if condition எதுல எழுதிருக்காங்க? If condition in type 3. Type 3 ஓட if condition எழுதிருக்கோம். main class would இருக்கா? would negative formல எழுதிருக்கோம். would base verb அதாவது present tense, present verb. would verb எங்க வந்திருக்கு? type 2 ஓட main class plus time மென்ஷன் பண்ணிருக்காங்க இப்போ. ஸோ எதெல்லாம் வந்துட்டு டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ? now would be, still, today, yesterday நிறைய வந்துட்டு எழுதலாம். ஸோ இது மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்துட்டு மிக்ஸ்டு கண்டிஷனல்ஸில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். அடுத்தது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். If she were intelligent, she would have won the chess game last year. அவ இன்டெலிஜென்ட்டாக இருந்ததுன்னா லாஸ்ட் இயர்க்கான செஸ் கேம் வின் பண்ணியே இருக்கணும். அதுதான் அர்த்தம். ஸோ இதனோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி if கண்டிஷன் எப்படி எழுதணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. if she, if he, if I, if singular noun எது வந்திருந்தாலும் if கண்டிஷனில் நீங்கள் past tenseல எழுதும்போது were தான் யூஸ் பண்ணணும். was யூஸ் பண்ணவே கூடாது. நார்மல் she was, he was நார்மல் ஸ்டேட்மெண்ட் ஓகே. பட் இஃப் கண்டிஷனில் எழுதும்போது நீங்கள் வேறு தான் யூஸ் பண்ணணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? இஃப் she were intelligent அப்படின்றது type 2 ஓட if condition. type 2 ஓட if condition. மெயின் கிளாஸ் பார்த்தீங்கன்னா type 3ல இருக்கு. type 3 ஓட மெயின் கிளாஸ் ப்ளஸ் டைமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போ? லாஸ்ட் இயர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் மிக்ஸ்டு கண்டிஷனல்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள். இஃப் he had owned the seat belt. அவன் சீட் பெல்ட் அணிஞ்சிருந்ததுன்னா he would not pay the fine now. இப்போ அவன் ஃபைன் பே பண்ண தேவையில்ல அப்படின்றது அர்த்தம். இங்கேயும் பாருங்க own அப்படி இருந்ததுன்னா வியரோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வியர் or own பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இது. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் if condition type 3 ஓட if condition. he would negative pay base verb normal verb. அப்போ type
டூவோட மெயின் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதனோட மிக்சர் ப்ளஸ் இங்கேயும் டைம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுதான்ப்பா மிக்ஸ்டு கண்டிஷனல் சென்டென்சஸ் அர்த்தம். இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் மீ, ஐ வில் ரிப்ளை யூ. இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, அதை நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுறீங்களே. இஃப் ஐ ஹேட் லேர்ன் த கிராமர் ரூல்ஸ் டேஷ் கொஷின் மார்க், இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இதை தவிர டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். Catch you on next video with new topics. Till then, take care. Bye bye.